நமக்கு ஓய்வு ரிட்டையர்மெண்ட் ஏற்படுத்திய ஒரு எண்ணம் வரும். நம்ம நண்பர்களோ அல்லது குடும்பத்தினர்களோ அதை வற்புறுத்துவார்கள். அதையும் எடுத்துக்கொள்ளாமல் தான் முடிந்தளவு உழைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணம், ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. அது ஏன் முக்கியம் என்றால், அவருக்கு கீழே வேலை செய்வர்களும் அவர் கூட வேலை செய்வதற்கும் அந்த தொடர்ச்சி இருக்கும்போது அவருடைய அவுட்புட் அதிகமாகும். அதோட நாங்கள் சொல்ல எவ்வளவு முடிஞ்சதோ உழைங்கள் ஓடிக்கொண்டே இருங்க. இது உங்களுக்காக ஓட வைக்கணும். 60 வயசுக்கு மேல உங்கள் குழந்தைகள் அவங்க செட்டில் பண்ணி ஓடக்கூடியது உங்களுக்கு கீழே உங்கள் கூட பணிபுரியவர்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. இந்த வயதிலும் உங்களுக்கு எதில் உடல் ஏதோ அந்த வயதுக்கு வரும்போது கண்டிப்பாக சில மாற்றங்கள்லாம் இருக்கணும். அதையும் மீறி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக என்னால் இவ்வளவு உழைக்க முடியும் என்று உலகறிய காட்டுவது மிக மிக நம்ம ரவிகள் நமக்கு ஒரு வளர்ற நாடுக்கு அது ரொம்ப மிக முக்கியம் என்று. இவர்களாம் ஒரு ஆலமரம் போன்றவர்கள் இவர்கள் எவ்வளவு தூரம் உழைக்கிறார்களோ மற்றவர்களுக்கு மிக அவர் பயனடைந்து அவங்களுக்கு எல்லாம் நிறைய எல்லாம் செட்டில் ஆகிட்டன ப்ராக்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இவர்களை செய்யக்கூடியது அடுத்த ஒரு நண்பர்களுக்கு கூடவர்களுக்கு அது ஒரு மிக முன்னுதாரணமாக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதற்கு இவருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஊக்கத்தை கொடுப்பது நிகழ்ச்சி எங்கிருந்து வருது என்றால், அவர் வலது பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் என்று சொன்னால் மிகையாக எவ்ரி சக்சஸ்ஃபுல் தேர்பிய உமன் பிஹேவியர் அன்னோ. ஏன்னா இவர்கள் வெளியில் உள்ள எது என்றாலும் எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து இவர்கள் அந்த அளவுக்கு கொண்டு வருகிற திருமதி விமலா அவருடைய பங்கு வெகுவாக பாராட்டக்கூடியது. இந்த இரண்டு வேத்தையும் மனக்கோலத்தில் பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நமது நண்பர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம திரைப்படத்தில் தான் இந்த மாதிரி பார்க்கிறோம். சிவாஜி படத்துல எல்லாம் பார்ப்போம். தங்க 8 பகலுக்கு 50வது 60வது மனவிலாகும். இந்த மாதிரி நேரில் பார்ப்பது மிக மிக அதிசயம். அது நாங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தான் மிக நன்றி சொல்ல வேண்டும். நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு கொண்டு பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இவர்கள் இருவரும் நீண்ட நெடுங்காலம் நன்றாக வாழ்ந்து நமது அன்பையும் மற்ற உதவிகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்க நாத்தனார் சுதா மூலியமா தான் உங்க பழக்கம். சாமிநாத் அண்ணாவோட பிரதர்னு 20-30 இயர்ஸா பழக்கம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப போயிருக்கேன். நிமிகா பார்த்துட்டேன். அதனால எந்த ஃபங்க்ஷனாலும் நான் போயிருக்கேன். அவங்க பவானி வீட்டுக்கு போறப்போ மேல சின்ன குழந்தைங்க பர்த்டேலேருந்தே என்னை கூப்பிடுவாங்க. அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு கிஃப்ட் நீ கொடுக்க பண்ணது வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அப்புறம் நிமிகாவை பத்தி சொல்லணும்னா, அவங்க வீட்டுக்கு நான் போனா எப்போதும் அவங்களோட ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச அவங்க ஐட்டம் அவகாடோ சாண்ட்விச் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா ஞாபகம் இருக்கா? அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஐ ரிமெம்பர் தட் வெரி வெல். அப்புறம் ராமலிங்க அண்ணாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஏஜ்ல கூட அவ்வளோ ஃபவுண்டரி லைன்ல ரொம்ப உழைப்பு, ரொம்ப கரெக்டா போயிடுவாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த ஏஜ்ல கூட இஸ் வெரி ஆக்டிவ், வெரி லைவ்லி, as you said, very smart. அப்புறம் தீபாவும் ஆல்வேஸ் ஒரு ஸ்மைலிங், அந்த தட் கேரிஸ் யூ அலாங். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே காட் பிளஸ் யூ போத். அப்புறம் இன்னொன்னா, அண்ணா இந்தோனேஷியா இன்டர்வியூ போனப்போ இன்டர்வியூ பண்ணவர் நம்ம ஜாதிக்கார் ஒருத்தர், குமாருக்கெல்லாம் ரிலேட்டிவ் ஓரின்னு சொல்லிட்டு, he was
அவரு அவங்க ரிலேட்டிவ் சொல்ல நான் கேட்டிருக்கேன். எத்தனையோ பேர் இன்டர்வியூல வந்தது இவரை தான் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதனால எவ்வளோ பேர் வந்தது கூட எல்லாம் பண்ணி he was the best person to choose அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால congratulations. Really I admire your work and thank you. God bless you. Yes, I do. எங்க அம்மா அப்பாவோட 50th wedding anniversary எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து இது சிறப்பா ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். சம்பந்தங்கள் நிறைய நல்லா பேசினாங்க. முதல்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். நான் வளரும் போது கோவம்னா எங்க அப்பாட்ட பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அம்மாவும் போட்ட சண்டைய எங்க அப்பா சரி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துல கரெக்ட் ரொம்ப சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சைல்ட்ஹுட். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பெருசா சிப்ளிங்ஸ் இல்ல இது இல்லன்னு அந்த மாதிரி ஒரு இதுவே தெரியாது. எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா எல்லாம் சந்தோஷமா கசின்ஸ் இவங்க எல்லாம் நல்லா ஜாலியா வளர்ந்தோம். ஸோ ஒரு நல்ல செட்டிங் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து நல்லா நடத்தி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். நல்லா பேசுறேன். உண்மையா சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கோயம்புத்தூர் கொடுவாயிலிருந்து கோயம்புத்தூர் வந்த உடனே ஃபஸ்ட்டு பெரியப்பா வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அப்போ அக்கா கூட இருக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப நல்லா எங்களோட நல்லா நாங்கள் பழகிறோம். அது நான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க தான் வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். 50 ஆண்டுகள் இந்த ஊருக்கு நான் 73ல எனக்கு 75ல மேரேஜ். 77ல எனக்கு ஒரு பொண்ணு. இன்னைக்கு இது 50 ஆண்டுகள் முடிந்து எல்லோரையும் அந்த மாதிரி சொல்லலாம். நிஜமாவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் இப்போ ஏஜ் இன்னைக்கு எனக்கு 74 வயசு ஆயிடுச்சு. இப்போ வந்து சிந்தனைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறதுனால வேலையில் நிறைய கவனம் செலுத்துறதுனால எனக்கு வீட்டை பற்றி கவலையே நான் பட்டதில்லை. அத்தனையும் என்னையும் செலுத்திட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்து என் மனைவி மிக மிக நன்றி. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் என்னோட அழைப்பை ஏற்று வந்து மிகவும் நன்றி. இரவு நன்றி. நான் சாப்பிடலாம். வாங்கடா. நான் சாப்பிட்டு
வர